வணக்கம் தலைமைகளே. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஈசிஆர் ரோட்டில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைய சூழலில் உருவமாற்றம் அடைந்த பல உயர்ந்த கட்டிடங்கள், மேம்படுத்தப்பட்ட சாலைகள் நம்ம அடுத்த கட்ட நாகரிக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு தான் இருக்கோம். பண்டைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் ஒரு நகரம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது சாலை போக்குவரத்து தான். அப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து சாலை புராண காலம் தொடங்கி வரலாற்று காலம் கடந்து பல உருவமாற்றம், பெயர் மாற்றம் எல்லாத்தையும் கண்டு இன்றைய தமிழக சாலை போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஈசிஆர் சாலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈசிஆர் ரோட்டுக்கும் வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் புராண காலத்துக்கு என்ன தொடர்பு? இந்த ஈசிஆர் ரோட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர்? மன்னராட்சி காலத்தில், அதாவது குறிப்பாக சோழர்கள் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்கும்போது இந்த சாலைக்கு என்ன பேர் வச்சு அழைச்சாங்க, என்ன காரணத்துக்காக அந்த பேர் வச்சாங்க, அந்த தகவல்களையும் பார்க்கலாம். தோழமைகளே, இந்த ஈசிஆர் எங்கே ஆரம்பமாகுது, எங்கே முடியுது, இதனோட நீளம் என்ன, எதற்காக இந்த விரிவாக்கம் பண்ணாங்கன்ற அடிப்படை தகவல் நம்மள பல பேருக்கு தெரிகிறதில்ல. அந்த அடிப்படை தகவல்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஈசிஆர், அதாவது ஆங்கிலத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்கிறோம். அதனோட சுருக்கம் தான் ஈசிஆர். இதை தமிழில் நம்ம கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்கிறோம். இதை ஹைவே டிபார்ட்மெண்ட், அதாவது நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்காங்கல்ல, அந்த இது ரோடெல்லாம் ஒரு நம்பரில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை மாநில நெடுஞ்சாலை எண் 49ன்னு இந்த கிழக்கு கடற்கரை சாலையை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ரோடு, அதாவது ஈசிஆர் ரோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சென்னை திருவான்மையூரில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகிற ரோடு கன்னியாகுமரியில் முடியுது. இதனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 777 கிலோமீட்ரு இதனோட சாலையோட மொத்த லென்த்து. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 14 கடற்கரை மாவட்டங்களையும் விரைவு போக்குவரத்து சாலையாக இணைக்கும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது தான் இந்த ஈசிஆர் ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈசிஆரோட அடிப்படை தகவல்களை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கும் புராணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராமாயணத்தோட முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆரம்ப காலகட்டத்தில் காசி, ராமேஸ்வரம் பாத யாத்திரை போகிற புண்ணிய தலங்களுக்கு பாத யாத்திரை போகிற பழக்கம் நம்ம முன்னோர்களுடைய இருந்தது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதற்கான தேடலில் நம்ம ஒற்றன் டீம் ஈடுபடும் போது அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறைய, அதாவது புழக்கத்திலே நிறைய பேர் மக்களுக்கு தெரியாத இடங்கள், ராமாயணத்துக்கு தொடர்புடைய இடங்களை நம்ம போய் ராமர் சென்ற வழித்தடத்தின் தேடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இடையன்வயல், அதாவது எஸ்பி பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடையன்வயல் ராமர் பாத கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்ததாக நம்ம தீர்த்தாண்டதான சர்வ தீர்த்தேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்ததாக நம்ம வட்டான லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலை பற்றியும் பார்த்துருந்தோம். அது ராமரோட குலதெய்வமாக கோயில்னு சொல்லியிருந்தாங்க, அதை பற்றியும் பார்த்துருந்தோம். இது போன்ற கோயில்கள் என்னென்னா, நம்ம எஸ்பி பட்டினம் டு தொண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ராமாயணத்தோட முக்கிய அடையாளங்களாக இன்றைக்கு வரைக்கும் மக்கள் வழிபடக்கூடிய தலங்களாக இருக்குது. ராமாயணத்தோட அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த 3 ஆலயங்களை பற்றியும் தனித்தனி வீடியோவாக எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ராமர் சென்ற வழித்தடத்தின் தேடல்ன்ற தலைப்பில் தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் போய் அதை பாருங்கள். இன்னொன்று, நம்ம வடக்கு திசையிலேருந்து மக்கள்கள், அதாவது இது வடக்கு திசை, இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்கள் அதிகமாக பாத யாத்திரையாக ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க. போகும்போது அவங்களுக்கு என்ன முக்கிய சாலை போக்குவரத்தாக, பாத யாத்திரை போக்குவரத்தாக இந்த சாலை தான் இருந்திருக்கு. இந்த புனித யாத்திரை செல்லும் மக்களின் கஷ்டத்தை உணர்ந்த அந்த கால மன்னர்கள் பலரும் அந்த பாதசாரிகள் தங்கி ஓய்வெடுக்க கல்மண்டபம், குளம் போன்ற வசதிகளை அப்போவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை இன்றைக்கும் அந்த இது பல இடர்பாடுகளோட இன்றைக்கும் ஒரு பராமரிப்பே இல்லாமல் நம்ம ஈசிஆர் ரோட்டில் அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறத இன்றைக்கும் இயல்பாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இந்த ஈசிஆர் ரோட்டில் பஸ்ஸில் பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து மண்டபம், பெரிய குளம், பாலடைஞ்ச கோயிலும் நிறைய இன்றைக்கும் பார்க்கலாம். ஈசிஆருங்கிற ஒரு சாலை விரிவாக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரோட்டோட பழைய பேர் என்ன அப்படின்றது இன்றைய ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ராமர் சீதையை தேடி இலங்கைக்கு இந்த சாலை வழியாக தான் இந்த பகுதியை கடந்து போயிருக்காங்க.
அதை வந்து நினைவூட்டும் விதமாக இந்த சாலைக்கு வந்து ராம் சேது சாலைன்னு தான் மக்கள் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது காலப்போக்கில் மருவி சேது சாலை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் நம்ம ஒரு பைக்லேயோ பஸ்ஸுலேயோ ஒரு ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு கடைகளில் உள்ள நேம் போர்டில் வந்து அட்ரஸுக்காக வந்து கிழக்கு கடற்கரை சாலை தொண்டி, கிழக்கு கடற்கரை சாலை நம்புதலை, இந்த மாதிரி ஒரு பேர் பலகையில் வந்து அந்த அட்ரஸுக்காக லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒருவனோட சிறப்பு மாறாமல் அந்த சேது சாலை அப்படின்ற ஒரு பேரை வந்து மாற்றாமல் உப்பூர்ன்ற ஊரில் வந்து ஒரு கடையில் வந்து அதை இன்றைக்கி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈசிஆர் சாலை விரிவாக்க திட்டம் பிரபலமானதுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சேது சாலை அப்படின்ற ஒரு புராண சிறப்பையே மறந்துட்டு இன்றைக்கி வழக்கத்தில் வந்து ஈசிஆர் தான் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உப்பூரில் வந்து சேது சாலைன்னு போட்டு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 ஊரை தாண்டி வந்தோம். வந்த ஊரில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஈசி ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை இப்படின்னு தான் போர்டு, நேம் போர்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு சேந்தனேந்தல்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருந்தப்போ அங்கே என்னடான்னா சேது சாலை, இந்த ஆர்கே மளிகை ஸ்டோரு, சேது சாலை, சேந்தனேந்தல். நீ பாருங்களேன், பார்க்கவே அந்த பழசு மாறாமல் அந்த வரலாறை வந்து அப்படியே சிறப்பாக போட்டிருந்தாங்க. அது கேட்டதுக்கு வந்து அந்த கடை ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க பேர் காளீஸ்வரன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 பேர் வைப்பாங்க, நம்ம அதுக்காண்டி நம்ம பழசை மறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒற்றன் டீம் சார்பாக அந்த ஓனர் காளீஸ்வரன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உப்பூர்கிட்ட வந்துட்டோம். பாருங்களேன், உப்பூர்கிட்ட வந்துட்டோம். இப்போ உப்பூரில் போயிட்டு அங்கே எந்தெந்த கடைகள்லாம் நம்ம அந்த சேது சாலை அப்படின்ட்டு பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பூருக்குள்ளே வந்துட்டோம். உப்பூரில் வந்து இந்த எஸ்ஜேஎஸ் ஆசியா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு பாருங்களேன், அந்த கடையில் ஈசி ரோடு மெயின் ரோடுன்னு போட்டிருக்காங்க உப்பூர். பக்கத்துலேயே பாருங்கள் சோலை விநாயகர் பாத்திர கடைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேது ரோடு உப்பூர்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த ஈசிஆர் ரோட்டோட ஒரு புராண சிறப்பை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ராமாயணத்தோட முக்கிய இடமாக திகழ்ந்த நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பேர் வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த சாலையோட வரலாற்று சிறப்பை பற்றி பார்க்கலாம். அது என்ன ஒரு சாலைக்கு வரலாற்று சிறப்பு இருந்துற போகுது அப்படின்ற கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே வரும். ஆனால் இருக்குங்க. நம்ம தொண்டி வந்து குறிப்பாக நம்ம இந்த பகுதி வந்து பாண்டியர்களோட முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது வந்து நிறைய இலக்கிய ஆதாரங்களும் வரலாற்று ஆதாரங்களும் இருக்குது. இந்த பகுதி வந்து பாண்டியர்கள் கைவசம் மட்டும் இல்லை, சோழர்கள் கைவசமும் இருந்தது அப்படின்றதுக்காக அதுக்கும் நிறைய இலக்கிய ஆதாரங்களும் வரலாற்று ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்களும் இருக்குது. அப்படி சோழர்கள் கைவசம் இருக்கும்போது இந்த சாலைக்கு என்ன பேர் வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சிவனுக்கு பல ஆலயங்களை கட்டினார். இன்றைக்கி பேர் சொல்கிற அளவுக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. அப்படி அந்த ராஜராஜ சோழன் வந்து அடிக்கடி நம்ம ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த பாதை வழியாக தான் போயிருக்காங்க. அப்படி அந்த சாலை வழியாக போகும்போது சோழர்கள் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த அவங்களோட ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராஜராஜன் சோழனோட சிறப்பை வந்து மென்ஷன் பண்ணுற விதமாக ராரா பெருவழி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ ஈசியான்னு சொல்கிற இந்த சாலையை வந்து அவங்க வந்து ராரா பெருவழின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ராரா பெருவழினா என்ன மீனிங்னா ராஜராஜ பெருவழி. ஃப்ரெண்ட்ஸ், சோழர்கள் கைவசம் இந்த பகுதி இருக்கும்போது அந்த ராஜராஜ சோழனோட சிறப்பை பறைசாற்றும் விதமாக அவங்களோட வம்சாவளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாலைக்கு வந்து ராஜராஜ பெருவழின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் மருவி ராரா பெருவழின்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம தொண்டி வந்து சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன பேர் வச்சுருந்தாங்க, தொண்டியோட பழைய பேர் என்ன, அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒற்றனுடன். நன்றி தோழமைகளே.